போன வீடியோவில் நெக் டிசைன் பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூவாக வந்து ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். ஸ்லீவ் டிசைனுமே ஈஸியாக நம்மளால் பண்ண முடியும். ஸ்லீவ் டிசைனுக்கு வந்து எப்பவும் போல தான் நம்ம ஃபஸ்ட்டு 3 லைன் வந்து ஜரி த்ரெட் போடுவோம். நம்ம ஜரி த்ரெட்டு 3 லைன் முடித்ததுக்கப்புறமா அடுத்து வந்து சுகர் பீட்ஸ் தான். நம்ம நெக் டிசைனில் எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் நம்ம ஸ்லீவ் டிசைனே இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சுகர் பீட்ஸ் வந்து 2 பீடாக போட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சுகர் பீட்ஸ் வந்து ஒன்றாவும் போட வேணாம், 3 போட வேணாம், 2 போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம சுகர் பீட்ஸ் முடித்ததுக்கப்புறமா அடுத்து வந்து பைப்பிங் த்ரெட்டு. பைப்பிங் த்ரெட்லேயே வந்து நான் காமிச்ச சைஸும் இருக்குது, அதை விட ஒல்லியாகவும் இருக்குது. இது வந்து கொஞ்சம் மீடியமான சைஸு. நம்ம இந்த பைப்பிங் த்ரெட்டு வைக்கலாம். இல்லை பைப்பிங் த்ரெட்டு வேணாம் அப்படின்னா நம்ம வந்து ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பைப்பிங் த்ரெட் வைக்கும்போது எம்போஸ்டு வந்து பார்க்கறக்கு அழகாக இருக்கும். ஸோ நம்ம பைப்பிங் த்ரெட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுறோன்னா ஜிக்ஸாக் ஸ்டிச் போடுங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது காய வைக்கிறதுக்கு டைம் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்போயே வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். பைப்பிங் த்ரெட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி மேக்ஸிமம் பார்த்துக்கோங்க. பைப்பிங் த்ரெட்டை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஸ்டிச் பண்ணோம்னா எம்போஸ்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் வளைஞ்சு இருக்கிற மாதிரி தெரியும். அதனால தான் பைப்பிங் த்ரெட்டை வந்து கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் எடுத்திருக்க வந்து என்னென்னா ஆன்டிக் சுகர் பீட்ஸு. ஆன்டிக் சுகர் பீட்ஸ் வந்து ஏன் அப்படின்னா இது லைட் கலர் ப்ளவுஸ்னால கொஞ்சம் டார்க்காக தெரியட்டும் அப்படிங்கிறக்காக ஆன்டிக் சுகர் பீட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஆன்டிக் சுகர் பீட்ஸும் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா 5 பீடாக போட்டு நான் ஸ்டிச் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் நீங்கள் எத்தனை பீடு இப்போ 4 எடுக்கிறீங்க அப்படின்னா 4 கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க. அடுத்து வந்து ஆன்டிக் சுகர் பீட்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா திருப்பியும் வந்து சுகர் பீட்ஸ் போட்டு நான் அந்த இதை வந்து முடிச்சிட்டேன். அடுத்து ஒரு 1/4 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணுறேன். 1/4 இன்ச் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் சென்டர்லேருந்து மார்க் பண்ணால் தான் உங்களுக்கு பார்க்குற கரெக்டாக இருக்கும். நீங்கள் 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கோங்க. ஏன் சென்டர்லேருந்து கோடு போகிறோம் அப்படின்னா ஏன்னா நம்ம துணி பத்தலைன்னு கீழே துணி வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிறப்போ நம்ம அதில் ஃப்ரேமில் மாட்டியிருக்கும் போது துணி நம்ம டைட் பண்ணும்போது ஒவ்வொரு சைடு இழுத்துருக்கோம். அதனால என்னென்னா ஸ்கேலை இப்படி வச்சு நீங்கள் சென்டர்லேருந்து மார்க் பண்ணும்போது நம்ம டிசைன் முடிச்சுட்டு பார்க்கும்போது கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து என்னென்னா அரை இன்ச்சாக மேலே வந்து லைன் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம எப்படின்னா அடுத்து வந்து 3 mm வைக்க போகிறோம். அதனால் இந்த மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து 3 mm வந்து 2 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதே மெத்தட் தான் அடுத்த ஸ்டெப்பும் மேலே இருக்கும். நம்ம இப்போது 3 mm வந்து 2 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். இது முடித்ததுக்கப்புறமா சுகர் பீட்ஸ் போகிறோம். அதே தான் மேலே. ஆனால் இப்போ 2 போட்டதுனால அதுக்கு மேலே என்ன பண்ணுறோம்னா 3 பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். மேலேயும் சுகர் பீட்ஸ் போட்டு முடிச்சுக்கிறோம். அடுத்து வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1.5 இன்ச்சு நான் கேப் விட்ருக்கேன். 1.5 இன்ச் கேப் விட்டுருக்கேன். கரெக்டாக சென்டர்லேருந்து மார்க் பண்ணினா தான் கை டிசைன் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். அதே மாதிரி சென்டரில் மார்க் பண்ணிட்டு சென்டரில் இருந்து நீங்கள் லைன் போடுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு கரெக்டாக வரும். இல்லைன்னா கோடு வந்து கோனில் போகும். நம்ம ஸ்கேலில் பார்க்கும்போது ஒன்றுமே தெரியாது. நம்ம அதில் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் டிசைன்லாம் முடிச்சுட்டு ஃப்ரேம்லேருந்து கலர்னக்கப்புறம் தான் தெரியும். நம்ம கீழே என்ன பண்ணமோ அதே தான் மேலே. சுகர் பீட்ஸ் போகிறோம். அடுத்து வந்து எப்படின்னா அதேமாதிரி அரை இன்ச் மார்க் பண்ணிவிட்டு 3 mm வந்து 3 பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். திருப்பி ஒரு லைன் சுகர் பீட்ஸு. அடுத்த லைன் என்னென்னா ஒரு சுகர் பீட்ஸு 3 mm அந்த மாதிரி மாற்றி போட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்த லைனு சுகர் பீட்ஸு. லாஸ்ட்டாக மேலே வந்து எப்படின்னா நம்ம ஒரு 3 mm சுகர் பீட்ஸு வச்சு ஸ்டிச் பண்ணிங்க. சிங்கிள் ஸ்டிச் மெத்தடாகவும் நீங்கள் நாட் போட்டுட்டு பண்ணலாம். இல்லை இந்த மாதிரி த்ரெட்டு வந்து நம்ம பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா செல்ஃப் கலர் த்ரெட் எடுக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டாக தெரியாது. அடுத்து வந்து B7000 அந்த க்ளூ தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா நான் கிளிப் ஸ்டோன் ஒட்ட போகிறேன். அதனால வந்து B7000. நீங்கள் நார்மல் ஸ்டோன் ஒட்டுறீங்க அப்படின்னா ஃபெவிக்ரைலே ஓகே தான். இல்லை கிளிப் ஸ்டோன் ஒட்ட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து B7000 வந்து பெஸ்ட்டு சாய்ஸ். இதை வந்து இப்போ நான் என்ன ஷேப் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பு. அது வந்து சின்ன சைஸ். ஸ்கொயர் ஷேப்லேயே 2 சைஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் சின்ன சைஸ் வந்து நான் எடுத்து ஒட்டியிருக்கேன். அதே தான் கீழேயுமே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற கிளிப் ஸ்டோனை வந்து கீழேயும் நான் ஒட்டுறேன். இது ஒட்டதுக்கப்புறமா நம்ம எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அப்போவே பண்ணிடுங்க. ஏன்னா இது டக்குன்னு ட்ரை ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஒரு 5 இடத்துல 6 இடத்துல மட்டும் கம்மை அப்ளை பண்ணிவிட்டு
நம்ம ஒட்டிட்டோம்னா டக்குன்னு ஒட்டிடும், ஏன்னா சீக்கிரம் ட்ரை ஆகிடும். அடுத்து கீழே லாஸ்ட்டில் எனக்கு வந்து என்னென்னா ரவுண்ட் ஷேப்பு. இது எல்லாமே வந்து எப்படின்னா கோல்டு கலர் நான் எடுத்துருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் என்ன, நடுவில் அந்த 1.5 இன்ச் விட்டோம்ல, அதை வந்து ஃபில் பண்ண போகிறோம். அதுலேயும் அப்படி தான் ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு, அப்புறம் வந்து ஐ ஷேப் ஸ்டோன்ஸ் அது வந்து ஒரு 6 ஸ்டோன் ஒட்டிட்டு, நடுவில் இருக்க கேப்புக்கெல்லாம் சுகர் பீட்ஸுமே 6 நான் போட்டிருக்கேன். நீங்கள் கவுண்ட் பண்ணால் தெரியும். அப்புறம் கேப்பில் இருக்க இடத்துலலாம் இந்த மாதிரி அங்கங்கே புட்டாஸ் மாதிரி நம்ம 3mm எடுத்து ஒரு 3 இது வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். இது அங்கங்கே நம்மளுக்கு எங்கெங்கே தேவையோ அந்த மாதிரி 3 எடுத்து 3mm பீடை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு, அப்புறம் 3mm பீடே அங்கங்கே. இதெல்லாம் வந்து நீங்கள் மார்க் பண்ணலாம் தேவையில்ல, அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம அங்கங்கே நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டோம்லே போதும். ரொம்ப நெருக்கமாக ஃபில் பண்ணணும் அவசியம் இல்லை. 3mm பீடு வந்து அங்கங்கே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா என்னென்னா கொஞ்சம் 3mm ஒரே பீடை ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காமிக்கிறதுக்காக அடுத்து சுகர் பீட்ஸ் அங்கங்கே. அவ்வளோதான், ஸ்லீவ் டிசைன் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.